தேவமாதாவின் வணக்க மாதம் 19ஆம் தேதி. தேவமாதாவுக்கு வியாகுலம் உண்டாக்கின 3 முகாந்திரங்களின் பேரில். 1வது, இயேசுநாதர் படாத பாடுபட்டு மரிப்பாரென்றும். 2வது, இயேசுநாதர் வேதம் போதிக்கிற வேளையில் மிகுந்த துன்ப துயரங்கள் அனுபவிப்பார் என்றும். 3வது, அநேகம் பாவிகளுக்கும் அவர் பட்ட பாடுகள் வீணாக போகும் என்றும் தேவமாதா அறிந்து மனவேதனைப்பட்டதும். 1வது, தேவமாதா தமது குமாரனுக்கு சம்பவிக்க போகும் அனைத்தையும் தூர திருஷ்டியினால் முன்னறிந்திருந்தாள். ஆனதால் அவருடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த திருமுகம் இரத்தத்தினாலும் அசுசியான உமிழ்நீரினாலும் அவலட்சணமாகும் என்றும், அவருடைய திருக்கைகளை பார்க்கும் பொழுது அவைகள் இரும்பாணிகளால் ஊடுருவப்படும் என்றும், அவருடைய திரு சரீரம் காயம்பட்டு சிலுவையில் அறையப்படும் என்றும் அறிந்திருந்தாள். மீண்டும் தேவ ஆலயத்துக்கு போய் அதில் வேத முறைமையின்படி சர்வேஸ்வரனுக்கு யாதோர் பலியை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது, தம்முடைய குமாரனாகிய இயேசுநாதர் தமது இரத்தமெல்லாம் சிந்தி மனிதர்களை மீட்க பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு தம்மை ஒப்பு கொடுப்பார் என்றும் நினைத்து கொண்டு வருவாள். இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் தேவமாதா முன்னறிந்து மனத்தில் இடைவிடாமல் தியானித்ததினால் அன்னை சொல்லனா மனோ வியாகுலம் அனுபவித்தாள். ஆனால் நரகத்தினின்று நம்முடைய ஆத்துமங்களை மீட்பதற்கு இவையெல்லாம் வேண்டியிருப்பதால் தேவமாதா பட்ட கிளேசம் எவ்வளவாக இருந்தாலும் அதை பொறுமையோடு அனுபவித்து ஒருபோதும் முறைப்படாமல் இருந்தாள். அன்னை நமக்காக பட்ட கிளேசமானது வீணாகாத படிக்கும், நமது ஆத்துமம் கெட்டு போகாத படிக்கும் அன்னையை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. 2வது, தேவமாதா வியாகுலம் அனுபவித்ததற்கு 2ஆம் முகாந்திரம் என்னவென்றால், தமது குமாரனாகிய இயேசுநாதர் படுகிற வருத்தங்களையும் எளிமைத்தனத்தையும், அவருடைய விரோதிகள் அவர் பேரில் வைத்த வர்மம் காய்மகாரத்தையும், அவருக்கு வருவித்த நிந்தை அவமானங்களையும், அவர் மீது சொன்ன அபாண்டம் பொய் சாட்சி முதலான துன்பங்களையும் கண்டு தேவமாதாவின் ஆத்துமத்தில் அதிக கஸ்தி உண்டானதுமல்லாமல் அதெல்லாவற்றையும் தமக்கு செய்தார் போல அனுபவித்தாள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் இவை தேவ சித்தத்தின்படியே நடக்கிறதென்றும், இயேசுநாதர் அந்த துன்பங்களுக்கு மனப்பூர்வமாய் உட்படுகிறார் என்றும் அறிந்து பொறுமையோடு சகித்து வந்தாள். நாமும் தேவமாதாவை போல நமக்கு துன்பம், சலிப்பு, வருத்தம், நோவு, வியாதி, வேதனை முதலிய வரும் வேளைகளில் அவையெல்லாம் சர்வேஸ்வரனுடைய உத்தரவின்படியே சம்பவிக்கும் என்று நினைத்து பொறுமையோடு சகித்து முறைப்படாது இருக்க கடவோம். 3வது, ஆனால் தேவமாதா மீளா துன்பங்கள் அனுபவித்ததற்கு விசேஷமான முகாந்தரமானது, சர்வேஸ்வரன் அனுப்பின மீட்பரை மனிதர்கள் அறியாமல் அவருடைய திவ்ய போதனை முதலான உபகாரங்களை நிந்தித்து வருகிறதையும், தங்களை மீட்க வந்த இயேசுநாதருக்கு அவர்கள் காண்பித்த நன்றி கெட்ட தனத்தையும் செய்த கொடூரத்தையும் கண்டு தேவமாதா பிரலாபித்து அதிக கஷ்டப்பட்டதுமன்றி, தமது தேவகுமாரனின் திருப்பாடுகள் பாவிகளில் அநேகருக்கு வீணாய் போகும் என்றும், தமது ஜனங்களாகிய யூதர்கள் மூர்க்கத்தினாலும் பாதகங்களினாலும் சர்வேஸ்வரனுடைய கோபத்தை தங்கள் பேரில் வருவித்து கொண்டு மெய்யான வேதத்தை இழந்து சபிக்கப்பட்டு தள்ளப்படுவார்கள் என்றும், மோட்ச வழியை புறக்கணித்து கண்களை மூடிக்கொண்டு ஞான குருடராய் திரிவார்கள் என்றும் தேவமாதா கண்டு சொல்லிலடங்காத வியாகுலம் அனுபவித்தாள். கிறிஸ்தவர்களே, நீங்கள் பாவம் செய்யும் போது இயேசுநாதர் பட்ட பாடுகள் உங்கள் மட்டில் வீணாய் போவதற்கு பாவமானது காரணமானதினால் தேவமாதாவுக்கு மறுபடியும் கஸ்தி வருவிக்கிறீர்கள். ஆதலால் யூதர்களுக்கு இடப்பட்ட ஆக்கினையை சர்வேஸ்வரன் உங்களுக்கும் இடுவார் என்று பயப்பட்டு அவருடைய கோபத்தை அமர்த்த வேண்டும் என்று தேவமாதாவை மன்றாடுவீர்களாக. ஜெபம். இயேசுநாதருடைய பரிசுத்த தாயாரே, ஆண்டவர் எனக்கு செய்தருளிய எண்ணிறந்த உபகாரங்களையும் நான் அவருக்கு காண்பித்த நன்றி கெட்டத்தனத்தையும் நினைக்கும் போது கொடூரமான தீர்வைக்குள்ளாவேன் என்று பயப்படுகிறேன். ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலமாக சர்வேஸ்வரன் உம்மை வைத்திருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து எனக்காக வேண்டிக் கொள்ளுவீர் என்றும், நான் உமது திருக்குமாரனிடத்தில் கணக்கு சொல்ல போகிற நாளில் எனக்காக மனு பேசுவீர் என்றும் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆகையால் முன் செய்த பாவங்களை எல்லாம் வெறுத்து இனிமேல் நான் அந்த பாவங்களை செய்யாதிருக்க
எனக்கு உதவி செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது: கிறிஸ்தவர்களுக்கு சகாயமை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 19ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: சர்வேஸ்வரன் உங்களுக்கு செய்த எண்ணிக்கை இல்லாத உபகாரங்களை நினைத்து அவருக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகிறது.